நம்ம பார்த்த நம்ம தோத்துற ஜபங்கள் பார்த்தோம், பைபிள் ரீடிங் பார்த்தோம். அதுல சில முக்கியமான காரியங்கள் நான் கொஞ்சம் சொல்லணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், பாவத்துல இருந்து எப்படி மீட்டார், நாம் அவரோட வந்து சேர்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார், வந்து நம்ம கூட்டி கொண்டு போகிறவராக காணப்படுகிறார். கொலோசையர் கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அர்க்கிப்பஸ், தமிழ்ல அர்க்கிப்பு, நீ ஆண்டவரிடம் இருந்து பெற்ற உத்தியோகத்தை பத்திரமா காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பவுலாகிய நான் என் கை அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாகவென்று சொல்லுங்கள். பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். இப்ப என்ன சொல்றது? அர்க்கிப்பஸ், நீ ஆண்டவரிடம் பெற்ற ஊழியத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நான் கட்டப்பட்டிருக்கேன். எதுக்காக கட்டப்பட்டிருக்கேன்? சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டிருக்கேன். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம தினமும் ஜெபம் பண்றது கட்டப்பட்டவர்களுக்காக நாம ஜெபம் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்களால அந்த கட்டை மீறி வெளியே வர முடியாது. முக்கியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்க எங்கெல்லாம் ஜெயில போடப்பட்டிருக்காங்க, எங்கெல்லாம் பிடிச்சு ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் குடும்பங்கள்ல வெளியே போக முடியாம, சர்ச்சுக்கு கூட போக முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அவர் கட்டப்பட்டிருக்கிறாரு. கட்டப்பட்டவர்களே நம்ம நினைக்கிறவர்களா இருக்கிறோம். ரெண்டாவது என்னன்னா, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம மறக்கவே கூடாது. எப்போ நம்ம நாவுகள் துதியோட ஆண்டவரை நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கதா காணப்படணும். ரெண்டாவது, நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றதை கேட்டு அதற்கு நம்ம பதில் சொல்லுகிறவர்களா காணப்படணும். நம்ம ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறோம். இந்த ஆர்க்கிப்பு அப்படின்றவர் ஆண்டவரிடமிருந்து ஊழியத்தை பெற்று கொண்டார். நாம் நிலையா இருந்து அவருக்கு ஊழியம் செய்யறது, நம்முடைய ஊழியத்தை காத்து கொள்றதுதான் மிகவும் அவசியம். அதை நம்ம மறந்தே போயிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், ரெவலேஷன்ல 3வது சாப்டர்ல, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நீ ஞாபகப்படுத்திக்கொள் என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நாம் கேட்டு, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்யணும்னு விரும்புறேன்னு நம்ம சொல்றோம். சிலர் ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க. அதுல ஆண்டவர் தப்புன்னு சொல்லவே இல்லை. நீ என்னன்னாலும் ஆண்டவருக்கு நீ ஊழியம் செய்றியா? ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறாரா? எப்படி அழைத்திருக்கிறாரு நமக்கு தெரியும். ஆண்டவர் அழைக்கலன்னு சொன்னா கூட நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், வேதத்துல போட்டிருக்குது. அப்போ நம்ம இன்னும் ஆசையோட, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்ய, சின்ன சின்ன பிள்ளைங்க 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க எல்லாம், ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்யணும்னு விரும்புறேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப மகிமை, ரொம்ப சந்தோஷம். ஆனா அதே சமயத்துல நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நீ நிறைவு கூறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம கேட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த ஊழியத்தை பெற்றுக்கிட்டோம். நிறைய பேரு நான் டாக்டர் ஆகிறேன், நர்ஸ் ஆகிறேன், என்ஜினியர் ஆகிறேன், IAS ஆகிறேன், போலீஸ் ஆகிறேன் அப்படின்லாம் கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட. அவங்களும் கேட்டுதான் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆனா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு எந்த வேலை செஞ்சாலும் நம்ம ரொம்ப அன்பு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நமக்கு ஊழியம் செய்யணும்னு விரும்புறேன்னா, ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்து அவருடைய ஊழியத்துக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வார். நம்ம எல்லாருமே படிக்கிறது அவசியம், கற்றுக்கொள்கிறது அவசியம். பல வேலைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுலயும் தப்பே இல்லை. ஆனா சிலர் இந்த 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க எல்லாம் சாமுவேலை போல, சின்ன சாமுவேல் போல சின்னதுல இருந்தே ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு வரவங்களா காணப்பட்டாங்கன்னா அதோடைய மகிமையே வேற. சின்னதுல இருந்தே ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுத்து தவறு செய்யும் போது, அவங்க கீழே விழும்போது, தள்ளாடும் போது, கீழே விழுந்த அப்புறம் அவங்கள தூக்கி எடுக்கிறது,
விழாம பாதுகாத்துக்கிறது, அது மூலமாக பல காரியங்களை நமக்கு சொல்லி தர்றார். நம்முடைய மாம்சம் எப்பவும் எப்ப விழலான்னு தான் காத்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாம்சத்துக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்தி. எனக்கு இது வேணும், அது வேணும், நான் இது செய்யணும், அது செய்யணும். எதுவுமே தப்புன்னு ஆண்டவர் சொல்லல. நம்ம எல்லாரும் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடு ஆறதுக்காக தான் நம்மள உண்டாக்கியே இருக்கிறார் ஆண்டவர். நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நம்ம பெற்று அனுபவிக்கணும்ன்றதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆனா பாவம் புகுந்ததுனால நமக்கு எது சரி, எது தப்பு, எது ஆண்டவருடைய விருப்பம், எது என்னுடைய விருப்பம் மட்டும் அப்படின்ற வித்தியாசம் ரொம்ப தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் நம்ம எப்பவுமே ஆண்டவரோட சேர்ந்து இருந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்ய கத்துட்டோம்னா ஆண்டவருக்கு ரொம்ப மகிமையா இருக்கும். சரி, இன்றைக்கு நமக்கு நம்ம படிக்க வேண்டிய வசனம் என்னன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 40:28. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 46:28. எரேமியா பத்தி உங்களுக்கு தெரியும். அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவரு ஒரு சீஃப் பிரீஸ்ட் உடைய மகன். அவரு கூட சீஃப் பிரீஸ்டா தான் ஆயிருக்கணும். ஆனா அதுக்குள்ள பெரிய யுத்தம் எல்லாம் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, அவரு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு எரேமியாவை. அவரை எப்ப ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரோ, அவரு எரேமியா சொல்றாரு, நான் சின்ன பையனா இருக்கிற ஆண்டவரே, நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்னு கேக்குறாரு. அப்படின்னா அவர் ரொம்ப சின்ன பையனா தான் இருந்திருப்பாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நான் உன்னை பேர் சொல்லி அழுத்தேன். நீ கர்ப்பத்துல இருக்கும் போதே நான் உன்னை இந்த ஊழியத்துக்குன்னு தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற மகனாக அவர் காணப்பட்டார். அவங்களுக்கு அந்த யுத்தம் எல்லாம் வர்றதுக்கு முன்னால கொஞ்சம் சுலபமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த ராஜாங்கள் எல்லாம் அந்த சமயத்துல அவங்களெல்லாம் ஆண்ட யூதாவின் ராஜாக்கள் ஒவ்வொருத்தரும் நிலையாவும் இல்ல, ஆண்டவர் மேல முழு மனசோட அன்பு செலுத்துறவங்களும் இல்லை. அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, ஆண்டவருக்கு என் மேல உண்மையிலுமே அன்பு இருந்தா நிச்சயமா என்ன அந்த பாபிலோனியர்ட்ட இருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு திட்டமா யோசித்தாங்க. அவங்க ஒரு 3-4 ராஜாக்கள் இருந்தாங்க, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருந்தாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அப்படிதான் யோசித்தாங்க. நானும் ஆண்டவருக்கு ஏத்தபடி நான் வாழணும்னு யோசிக்காம, ஆண்டவருக்கு என் மேல இஷ்டம் இருந்தா, ஆண்டவருக்கு இந்த நாடு மேல இஷ்டமா இருந்தா, கட்டாயம் நாங்க கேக்குறதுதான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அவங்க இருந்தாங்க. ஐயோ ஆண்டவரே, தயவுசெய்து எங்களை மன்னியும், நாங்க பண்றது தப்புன்னு ஒருத்தரும் யோசிக்கல. ஆண்டவர் என் பக்கமா இருக்கணும், அப்பதான் அவர் ஆண்டவர் அப்படின்னு யோசித்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு எரேமியா கிட்ட, நீ எனக்காக ஊழியம் செய்யறதுக்கு பயப்படாத. ஏனென்றால் மனுஷன் யோசிக்கிற பிரகாரமா நான் யோசிக்கிறது இல்ல, என்னுடைய சித்தம் தான் நிலைய வரப்போகுது. அதனால பாபிலோனியர் உங்களெல்லாம் புடிச்சிட்டு போறாங்க, உங்களை ஜெயிச்சுட்டு உங்களை புடிச்சிட்டு போறாங்க. இத நீ உன் மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்ல முடியும் யோசித்து பாருங்க. எரேமியாக்கு சின்ன பையன், மத்தவங்க எல்லாரும் மத்த எல்லா ப்ராஃபிட்ஸும் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். அவங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம ஜெயிச்சிருவோம், ஆண்டவர் நம்மளெல்லாம் ஜெயம் எடுக்கிறதுக்கு உதவி செய்வாருன்னு சொல்றாங்க. இவரு மட்டும் பாபிலோனியன் நேபுகாத்நேச்சார் வரப்போறாரு, நம்மள எல்லாரையும் நமக்கு மேலாக ஜெயிச்சு நம்ம எல்லாரையும்
கொண்டு போறார் பாபிலோனுக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. யார் இப்ப நம்மளே இருக்கிறோம். இப்போ ஒரு ரஷ்யனோ ஒரு சைனீஸோ யாரோ நம்மள ஜெயிச்சுட்டு நம்மளெல்லாம் புடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னா எவ்வளவு பயம், எவ்வளவு கிலி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யுக்ரைன் விஷயம் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அவங்க எல்லாம் சமாதானமா ஆண்டவரை தொழுது கொண்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு ரொம்ப ரிச் கண்ட்ரியா இருந்துச்சு. அங்க விளையாதது ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ மெட்டல்ஸ் நிறைய கிடைச்சிச்சு. அதெல்லாம் இருந்து கூட திடீர்னு ஒரு நாள் ரஷ்யா சண்டை போட்டு நிறைய பேரை இங்க அங்க அடிச்சு விரட்டிட்டு புடிச்சிட்டு போயிடுச்சு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பாம் விழுந்துட்டே தான் இருக்கு யுக்ரைன் கண்ட்ரில. அது போல பாபிலோனுக்கு ஒரு பயங்கரமான நிலைமை. அந்த சமயத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றது நீ சொல்லு, அவங்களுக்கு சொல்லு, பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்னோட கூட இருந்தாருன்னா நிச்சயமா எனக்கு உதவி செய்வார்னா நான் ஜெயிக்கணும் இல்லையா? அந்த உண்மைதான் எரேமியா கத்துக்கிட்டாரு. என்ன கத்துக்கிட்டாருன்னா, ஷாஜாக் மேஷாக் ஆபேத்நேகோ போல எங்க ஆண்டவரால எனக்கு வெற்றி கிடைக்கும், ஆனாலும் ஏன் சித்தம் இல்ல, அவருடைய சித்தம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே தானே சொல்றாரு. அந்த சிலுவையில இருந்து ஒரு நொடியில அவரு வெளியே வந்திருக்கலாம், மறைஞ்சு போயிருக்கலாம். ஆனா நம்ம எப்படி மீட்பை பார்க்க முடியும்? நம்ம பாவத்துல இருந்து எப்படி நம்ம மீட்கப்பட முடியும்? அவர் பாடுபட்டதுனால்தான் நம்மளுடைய பாடுகளையும் நம்மளுடைய நிந்தைகளையும் அவமானங்களையும் வியாதியையும் நம்ம சாவ கூட அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த பெரிய உண்மையை எரேமியா கற்றுக்கொண்டார். அவரு என்னமோ அவரை கொடுமைப்படுத்தினாங்க. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லல ஆண்டவர், நான் சொல்றத செய், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னேன். சில வேர்சஸ் நம்ம கத்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதுல தெரியாதவங்க தயவு செய்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வாதம் அவருடைய சிநேகிதர் ஒருத்தருக்கு சொல்லப்பட்டது. யாராவது ஒருத்தர் பைபிள்ல ஆண்டவருடைய சிநேகிதர் என்று சொல்லப்பட்டவங்க யாராவது தெரியுமா? ஆபிரகாம் ஒரு ஃப்ரெண்டு. ஆனா இப்போ அவர் ஆண்டவர் சொல்றது நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு. பூர்வ காலம் முதல் அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் மூலமா இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும், நம்ம புறமதஸ்தர் நம்மள சொல்லாம நம்ம சபையை சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். சரி, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். எரேமியா சொல்றார், எரேமியாவுக்கு எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். அதே போல நம்ம ஒவ்வொருத்தரையும் அநாதி சிநேகத்தினால அவர் நம்ம சிநேகித்திருக்கிறார். காருண்யத்தினால, காருண்யம்னா அன்போட அதிகமானது. இங்கிலீஷ்ல I have loved you with everlasting love, I have drawn you with my compassion, loving compassion. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நம்ம ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேக்குறோம் இல்லையா, ஆண்டவரே நீ கட்டாயம் அந்த அதிசயம் செய்யணும், உலகத்துல மனுஷனுக்கெல்லாம் முடியாத காரியத்தை உங்களிடம் கேட்கிறோம், நீ கட்டாயம் எங்க ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம ருட்டீனா கேக்குறோம். அது கூட ஆண்டவருடைய சித்தம் தான் அவர் நிச்சயமா செய்வார். அவர் பல காரியங்களை நமக்குன்னு அதிசயமா செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நமக்கு தான் தெரியறது இல்லை, நம்ம கண்கள் மூடி இருக்குது.
நம்ம காலங்க உயிரோடு எழும்புறதே அவருடைய கிருபை தான். நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு நம்ம காலு தடுக்காம பாத்துக்கிறது கூட அவருடைய கிருபை தான். நம்ம சாப்பாடு செரிக்கிறது கூட அவருடைய கிருபை தான். நம்ம ஹார்ட் பீட் பண்றது, நம்ம ரத்த ஓட்டம், முதலாவது ரத்தம் அந்த தண்ணியா இருக்கிறதுனால தான் அது ஓட முடியுது. அது கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுன்னா அங்க பிளாக் ஆயிடும். அப்படி பார்த்து 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 நம்ம சாப்பிடுறது எப்படி வெளியே வருது, எந்த ஃபார்ம்ல வெளியே வருது, எவ்வளவு செரிமானம் ஆகுது, எல்லாம் ஆண்டவர் கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்கனால்தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் உயிரோட இருக்கிறோம். இது ஆச்சரியமும் அற்புதமான காரியம். நம்ம முடி எப்படி வளருது, நம்ம நகை எப்படி வளருது, எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எத்தனங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமாகவும் ஆண்டவருக்கு பிரீதியாகவும் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கறது. ஏதாவது தப்பு இருக்குதா? நான் என்ன சொல்றேன், என் இஷ்டப்படி நான் போவேன், எனக்கு இஷ்டமான பழத்தை பறிச்சு சாப்பிடுவேன், எனக்கு இஷ்டமான காரியத்தை நான் செய்வேன், என்னை யாரும் தடுக்க கூடாது, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்கள அடிச்சு போட்டு சாவடிச்சு கூட நான் போயிடுவேன் அப்படின்னு மனுஷனுடைய இயல்பு, மனுஷனுடைய மனசு அப்படி சொல்லுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் எப்படி உனக்கு அன்பு காட்டணும் அதே போல நீயும் மற்றவங்களுக்கு அன்பு காட்டு. நீ மற்றவங்கள மேல கோவப்பட்டு இருந்தீங்கன்னா கோபத்தை அடக்க கத்துக்கோ. அதை விட்டுட்டு அவங்கள அடிச்சு போடுவேன் சாவடிப்பேன் யோசிக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அவங்க கை காலை முடிச்சு போடுவேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமான மக்கள் நம்ம குடும்பங்கள்லயே இருக்கலாம். நம்ம ரொம்ப அன்பு வைக்கிறவங்க கூட திடீர்னு நமக்கு எதிரியா மாறிடலாம், எதிரி போல காணப்படலாம். அப்போ நமக்கு வர கோபம் எவ்வளவு இருக்கும் இல்ல, ஐயோ இவங்க செத்து ஒழிஞ்சா எவ்வளவு நல்லா, இவங்க போயிட்டாங்கன்னா நான் எங்களை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போய் ஒழிஞ்சுது. ஆனா ஒண்ணும் முடியாது, நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிதான் ஆனோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கோபத்தை என்னுடைய உதவியோட அடக்க கத்துக்கோ. அநாதி சிநேகத்தினால உன்னை சிநேகித்தேன், காரணியத்தினாலே உன்னை என் பக்கமா இழுத்து கொண்டு இருக்கிற. இப்ப நீ என்னோட இருக்கிற, அதனால ஏன் உதவி உனக்கு ஃபுல்லா இருக்குது. என்னாலே கூடாத காரியம் ஏதாவது இருக்குதா நீயே யோசிச்சுப்ப. என்னால எல்லாம் செய்ய முடியும், என்னுடைய சித்தப்படி உன்னை வழி நடத்துறேன், நீ என்னோடே இரு, தைரியமா இரு, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. 33:3 படிங்கம்மா. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ரெண்டாவது ப்ராமிஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னால கூடாத காரியம் ஒன்னும் இல்ல, நீ என்ன கேளு, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, நீ என்ன கூப்பிடு, நான் தூரத்துல இருக்கேன்னு யோசிக்காத. ஆண்டவரே, இயேசு ராஜா, பரமபிதாவே எனக்கு உதவி செய்யும், பரிசுத்த ஆவியானவரே நீங்க எல்லாரும் வந்து எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நீ கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உடனே உத்தரவு கொடுத்து. எப்படி உத்தரவு கொடுப்பாங்க? வாயில்தான் சொல்லணும்ல, பல விதத்துல ஆண்டவர் உத்தரவு கொடுக்க முடியும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களே உனக்கு அறிவிக்கும். உனக்கு தெரியாத காரியமா இருக்கும், உனக்கு புரியாத காரியமாவும் இருக்கும். இது எப்படி நடக்கும்? இதெல்லாம் ஆகாத காரியங்கள் நீ ஒருவேளை யோசிப்ப. ஆனா அதெல்லாம் நான் செய்யக்கூடியது, என்னால ஆகாது ஒண்ணும் இல்லை, அதை உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.